கரூர் மாவட்டம் வையாபுரி கவுண்டனூர் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் கடந்த 6 மாதமாக வாடகை வீட்டில் பள்ளி இயங்கி வருகிறது என கட்டடத்தை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், பெற்றோர் மற்றும் மாணவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் அடுத்துள்ள வையாபுரி கவுண்டனூர் கிராமத்துல அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருது. அந்த பள்ளியில 12 மாணவ மாணவிகள் படிச்சுட்டு வர்றாங்க. இந்த பள்ளி ஓட்டு கட்டடத்துல செயல்பட்டு வந்த நிலையில கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கட்டடம் பழுதடைந்து மேற்கூரைகள் ஓடுகள் உடைஞ்சு சுவர்களும் விரிசல் ஏற்பட்டு மிக மோசமான நிலையில உள்ளது. இந்த நிலையில கடந்த ஆண்டு மாணவ மாணவியர் வகுப்பறையை தவிர்த்து பள்ளி சமையலறை மரத்தடின்னு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள்ல உட்கார்ந்து படிச்சுட்டு வந்தாங்க. இது தொடர்பா தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்த நிலையில தான் கடந்த ஜூன் மாதம் பள்ளி திறந்ததுக்கு அப்புறமா அருகில் இருக்கக்கூடிய வாடகை வீட்டுல செயல்பட தொடங்கியுள்ளது. அதுவும் ஓட்டு கட்டடம் அப்படிங்கிறதுனால மழை பெய்யும் போதும் தண்ணி விழுகிறது, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. தற்போது சமையலறையில வகுப்பு நடக்கிறது. இப்பள்ளியில 30க்கும் மேற்பட்டவர்கள் படிச்சுட்டு வந்த நிலையில தற்போது 12 பேர் மட்டுமே எஞ்சி இருக்காங்க. புதிய கட்டிடம் கட்டப்படுவதை தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில பள்ளி திறந்து அரையாண்டு தேர்வுகளும் தற்போது நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. புதிய கட்டடம் கட்டவில்லை எனில் 12 மாணவர்களுமே வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்டு பள்ளிக்கு பூட்டு போடக்கூடிய நிலை கூட ஏற்படும் சொல்லி பெற்றோர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் குறிப்பாக தற்போது அரையாண்டு தேர்வுகள் நேற்று தொடங்கிய நிலையில தற்போது இன்னைக்கு அந்த வாடகை கட்டடத்தில் தான் அந்த 12 மாணவ மாணவிகளே அமர்ந்து தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. இது குறித்து மாவட்ட கல்வி அலுவலர் சண்முகவேல் கூறுறப்ப வையாபுரி கவுண்டனூர் பள்ளி கட்டடம் பழுதடைந்தது குறித்து அதிகாரிகளுக்கு கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் அரசு விரைவா அது உரிய நடவடிக்கை எடுத்து சீரமைத்து தரும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சிருக்காரு. நன்றி மணிகண்டன், உங்களுடைய விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.